சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. இந்த சிந்தனையை சொன்னது நான் இல்லை, ராமலிங்க அடிகளார் என்று சொல்லக்கூடிய வள்ளலார். வள்ளலாரினுடைய ஆகப்பெரிய சிந்தனை இந்த சாதி பொய்யென்ற சிந்தனை. திருவள்ளுவரும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏன்னா கொஞ்சம் பேர் நினைப்பீங்க தொழில் அடிப்படையில் சாதி இருக்குது அப்படின்னு. அந்த சிந்தனைக்கு எதிரான குறள் தான் இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற திருக்குறள். சாதி என்பது நமக்கு நாமே நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய, பிறப்பினால் பேதம் கற்பிக்கக்கூடிய, நமக்குள் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக மோசமான ஒரு கருத்தியல் சிந்தனை. பல நூற்றாண்டுகளாக நாம் இதை பின்பற்றி வருகிறோம், காரணம் ஏதும் தெரியாமல். அதனால் மானுட சமுதாயத்திற்கு எந்த பயனும் இல்லை என்பதை இனிவரும் புதிய சமுதாயம் உணரத் தொடங்கி இருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி. தமிழிலே சாதி என்கிற சொல் எந்த இலக்கியங்களிலும் குறிப்பிடப்படவில்லை. அதற்கான தோற்றுவாய் குறித்த சொற்களும் இல்லை. ஒருவேளை இருக்கிறது என்று நீங்கள் கொண்டு வந்தாலும் அதனால் விளைய போகக்கூடிய பயன் என்னவென்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். அண்ணல் அம்பேத்கர் கூறுவார், இது ஒரு தரப்படுத்தப்பட்ட சமத்துவமின்மை. மனிதரை மனிதர் ஏற்றத்தாழ்வோடு கற்பிப்பதற்கு இந்த சாதி உதவுமே ஒழிய அறிவியல் கண்டுபிடிப்புக்கோ, கல்விக்கோ, நவீன புதிய சிந்தனைகளுக்கோ, தேசத்தினுடைய வளர்ச்சிக்கோ ஒருபோதும் உதவாது. அதுதான் இதை அப்கிரேடட் இன்இக்வாலிட்டி அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார். அதனால் இந்த பழமைவாத சிந்தனைகளிலிருந்து வெளியேறி கல்வியை தனிநபர் வளர்ச்சிக்கும், தேச வளர்ச்சிக்கும், புதிய கண்டுபிடிப்புகளுக்கும், நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியை எல்லோரிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் பயன்படுத்துவோம். சாதி என்கிற சிந்தனையை நம் மனதில் இருந்து வேரறுப்போம்.